ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னூஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 26 டிசம்பர் 2023 இன்று செவ்வாய். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1. இங்கிலாந்து நாட்டினர் பேசும் மொழி. இப்படி கஷ்டமாக கேட்டால் என்னப்போ பண்ணுறது? சரி, 5 எழுத்துல போடலாம். ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்னு போட வராங்களா கேட்குறாங்களா, இல்லை ஆங்கிலம்னு கேட்க வராங்களான்னு பார்த்துடலாம். ஆங்கிலம் போடலாமா, இங்கிலீஷ் அப்படின்னு எழுதலாமா, ஆவா ஈயன்னு பார்த்துடலாம். 1. மேலிருந்து கீழ். கண்ணாடி வேறு சொல், தமிழ் மாதமும் கூட. கண்ணாடிக்கு இன்னொரு சொல் வந்து ஆடிங்க. 2 எழுத்தில் போட்டது வந்து ஆடி. அப்போ 1 இடமிருந்து வளம். இங்கிலாந்து நாட்டினர் பேசும் மொழி வந்து ஆங்கிலம். 2 மேலிருந்து கீழ். கீழே ஆரம்பிக்குது. சதங்கை கனகனவென ஒளி எழுப்பும் பொருள். கனகனன்னு ஒளி வருதான்ப்பா, அது என்னது? அது கீழே ஆரம்பிக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். 5 வலம் இருந்த இடம். பயம் வேறு சொல், பயத்திற்கு வேறு சொல். பயம் என்றால் 2 எழுத்துல என்ன போடலாம்? கிளி. கிளி என்றால் பயம். பீதி சொல்லலாம், அதுவும் பயம்தான். பீயா கிளியா? சரி, இங்கே வச்சுக்கலாம். 9 போட்டுடலாம். 9 வலம் இருந்த இடம். ஆடிக்கு அடுத்து வர மாதம். ஆடிக்கு அடுத்தது ஆவணி. ஆடி ஆவணி. சரி, கினின்னு இருக்குது. 2 மேலிருந்து கீழ். சதங்கை கனகனவென ஒளி எழுப்பும் ஒரு பொருள். கனகனன் ஒளி எழுப்பக்கூடியது அந்த கென்கினின்னு போட்டுடலாமா? கென்கினி. சரி, 9 கீழ் இருந்து மேல். இம் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். கோயில்கள் இந்த விதிப்படி கட்டப்படும். ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்கள் அப்படின்னு இருக்கும். ஆகமம். 6 இடமிருந்து பலம். தூக்கத்தில் வருவது குரட்டை. இன்னொன்று வந்து கனவு. 14 கீழ் இருந்து மேல். சம்பவம் என்பதன் மாற்றுச்சொல். சம்பவம் என்பதன் மாற்றுச்சொல் ஊழ முடியுது. என்ன போடலாம்? நிகழ்வு என்றால் சம்பவம். 12 வலம் இருந்த இடம் பார்க்கலாம். இருக்குது நடுவில். சேருக்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம்? சகதி. சேல ஆரம்பிக்குது. இது பார்த்துடலாமா? 2 எழுத்து. 14 இடமிருந்து வளம். நீல ஆரம்பிக்குது. இரவில் வானில் வருவது நிலா போட்டுடலாம். சலான் இருக்குது. 12 மேலிருந்து கீழ். இஸ்லாமியர்களின் வணக்கம். இது சலாம். 17 வலம் இருந்த இடம். சுற்றுப்புறத்தை குப்பை சேர்க்காமல் தூய்மையாக வைத்திருங்கள். சுற்றுப்புறத்தை குப்பை கூளம் சேராமல் தூய்மையாக வைத்திருங்கள். கூளம் போட்டுடலாம். கூளம். அப்போ 25 கீழ் இருந்து மேல் பார்க்கலாம். கூன்னு இருக்குது. என்னப்பா வார்த்தை அது? 25 ஜாம். ஜாம் வந்து தமிழ் என்ன சொல்லலாம்? பழக்கூழ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. பழக்கூழ் தான் ஜாம். சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? 8 மேலிருந்து கீழ். வேலை ஆரம்பிக்குது. இந்திரனின் ஆயுதம் மிக உறுதியானது. இது வந்து வஜ்ராயுதம். சுருக்கமாக 4 எழுத்தில் வஜ்ரம் சொல்லலாம். வஜ்ரம். அடுத்தது வந்து 16 வலம் இருந்த இடம். வீண் புக்கு போக மாட்டான். வீண் வம்புக்கு போக மாட்டான். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, வடிவேலு சொல்லுவார்ல, அது மாதிரி தான். அப்படியே வந்து 23 பார்த்துடலாமா? இருக்குது. கீழே இருந்து மேல். 23 கெட்டவனுக்கு எதிரானவன். நல்லவன் தான். இருக்குதுன்னா இல்லவன் சரியாக இருக்கும். நல்லவன். அப்படியே வந்து இந்த நேவை பார்த்துடலாமா? 23 இடமிருந்து வளம். கப்பலை நிலைநிறுத்த உதவுவது கடைசி எழுத்து இல்லை. கப்பலை நிறுத்துறது வந்து நங்கூரம். நங்கூரத்தை நச்சுன்னு போட்டால் கப்பல் நின்றுவிடும். நங்கூர கடைசி எழுத்து இல்லையா? இம் வந்து இல்லை, அதை நம்ம போட்டுக்கலாம். 20 மேலிருந்து கீழ். இருக்குது. டேஸ்லுக்கேற்ற வீக்கம். விரலுக்கேற்ற வீக்கம். விரன் இருக்குது. 24 கீழ் இருந்து மேல். கூன்னு இருக்குது. பறவைகளை இதற்குள் வைத்து சித்திரவதை செய்யக்கூடாது. கூண்டுக்குள் வைத்து சித்திரவதை செய்யக்கூடாது. கூண்டு அப்படின்னு போட்டலாம். விண்ணுன்னு இருக்குது. தானாக பொருந்தி வந்திருக்குது. அது என்னது? ஆகாயம். வெண். சரி, லடுன்னு இருக்குது. 18 இடமிருந்து வளம். திருப்பதி இனிப்பு. லட்டு.
அடுத்தது வந்து 19 இடமிருந்து வலம் இல்ல முடியுது. மீனுக்கு இன்னொரு பெயர். மீன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கயல் அப்படின்று சொல்வார்கள். கயல் என்றால் மீன் என்று அர்த்தம். 22 கீழிருந்து மேல். கோடை காலத்தில் இது அதிகமாக எடுக்கும். என்ன அதிகமாக எடுக்கும்? இருக்குது. தாகம் அதிகமாக எடுக்கும். 21 தா என்று முடிகிறது. என்னென்னு பார்க்கலாம். சில்குடன் சேர்த்து சொல்லப்படும் கவர்ச்சி நடிகை. சில்கு கூட சேர்த்து இன்னொரு கவர்ச்சி நடிகை சொல்லுவாங்களாப்பா. சில்கே கவர்ச்சி நடிகை தான். இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்க? தானு முடியுது. ஸ்மிதான்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களா? ஸ்மிதா, சில்க் ஸ்மிதா. சில்குடன் சேர்த்து சொல்லப்படும் கவர்ச்சி நடிகை ஸ்மிதா, சில்க் ஸ்மிதா. சரி, ஓகே, நீங்கள் இஸ்ஸான்னு பார்த்துடலாம். 21 கீழிருந்து மேல் இஸ்ஸான்னு பார்க்கலாம். இனிப்பு ஆங்கிலத்தில் ஸ்வீட்டு தான். ஸ்வீட். அப்போது 21 சில்குடன் சேர்த்து சொல்லப்படுகின்ற கவர்ச்சி நடிகை ஸ்மிதா. அப்படியே ரன்னுன்னு வந்துடுது. என்னென்னு பார்க்கலாம். 13 இடமிருந்து வலம். கே. சங்கர் இயக்கி ரஜினி ஐஸ்வர்யா ராய் நடித்த படம். ரஜினி ஐஸ்வர்யா ராய் நடித்த படம்னாலே வந்து எந்திரன் தான். 2 படம் நடிச்சிருக்காங்க. 2 படம் இல்லை, ஒரு படம் தான். 2வது படத்தில் அவங்க வாய்ஸ் மட்டும் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து 2.0. முதல் படம் வந்து எந்திரன். சரி, 15 கீழிருந்து மேலே இருக்குதா பார்க்கலாம். இருக்குது. குறுகலான தெரு வந்து சந்து. இந்த இருக்குது, சந்து போட்டுடலாம். 11 வலம் இருந்த இடம் தூள ஆரம்பிக்குது. ஒரு குடம் பாலில் ஒரு டேஸ் விஷம் போல, ஒரு துளி விஷம் போல. எலின்னு இருக்குது. 13 கீழிருந்து மேல். ஒரு காலத்தில் தலைவர்கள் ஆடம்பரமின்றி டேஸியாக வாழ்ந்தனர், எளிமையாக வாழ்ந்தனர். எளிமை. அப்படியே இங்கே போயிடலாம். 3 இடமிருந்து வலம். இமயத்தை முதலில் எட்டிய இந்தியர். என்ன கேட்டிருக்காங்க? இமயத்தை முதலில் எட்டியது நம்ம தமிழர்கள் தான். நிறைய பேர் எட்டிட்டாங்க. பார்த்திங்கன்னா இமயமலையில் வந்து சேரன் நெடுஞ்சேரலாதன், பாண்டியன் நெடுஞ்செழியன், அப்புறம் வந்து சோழன் பார்த்திங்கன்னா கரிகால் சோழன். இவங்க 3 பேருமே வந்து இமயமலையில் கொடியை நாட்டியிருக்கிறார்கள். சோழன் வந்து இமயமலையை வந்து இமயத்தில் கொடியை நாட்டியிருக்கிறான்னு தான் படிச்சிருப்போம். இமயம் வரைக்கும் படம் எடுத்து போய் அங்கே இருக்க மன்னர்களை வென்று இமயமலையில் கொடியை நாட்டியிருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க இங்கே? என்ன சொல்ல வரீங்க? இமயத்தில் கொடியை நாட்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல நாட்டினது 2800 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால் சோழன் அங்கே வரைக்கும் போனார். படையெடுத்து போய் அங்கே ஆரிய மன்னர்களை வென்றார், அங்கே இமயத்தில் கொடியை நாட்டினார் அப்படின்லாம் வந்து படிச்சிருக்கிறோம். சரிங்க, 4 கீழிருந்து மேல் பார்க்கலாம். டேஸ் என்னும் தலைகணத்தை தவிர்க்கணும். நான் என்னும் தலைகணத்தை தவிர்க்கணும். நான். 10 கீழிருந்து மேல். கடிதம் பேச்சு வழக்கில். இது நிறைய தடவை கேட்டாங்கப்பா, கடிதம் பேச்சு வழக்கில்ன்ட்டு. இது வந்து கடுதாசி. சரிங்க, நாதான் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். 4 பேட்டை ரவுடி எப்படி குறிப்பிடுவார்கள்? நாதானை கூப்பிடுவாங்க, தாதானில் கூப்பிடுவாங்க. இது பழைய காலத்தில் ஹீரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த படத்துலலாம் ரொம்ப பழைய படங்கள் 30-40களில் வந்த படங்கள்லாம் நாதா அப்படின்வாங்க ஹீரோயின். இது தாதா, பேட்டை ரவுடினா. அப்போ தான், இது நான் என்கிறது இல்லை. 4 வந்து தான் எனும் தலைகணத்தை தவிர்க்கணும். சரி, தான் என்கிற தலைகணத்தை தவிர்த்து விடலாம். தான், கடுதாசி. 7 வலம் இருந்த இடம் பார்க்கலாம். 7 ஆமையின் பாதுகாப்பு கவசம். ஆமைக்கு ஓடு தான் பாதுகாப்பு கவசம். 10 இடமிருந்து வலம். வா ஆங்கிலத்தில். இது வந்து கம். ஓம் என்று இருக்கிறது. என்னென்னு பார்க்கலாம். ஓங்காரநாதம், ஓம். சரி, இன்சீன்னு இருக்குது. இதை திரும்ப பார்க்கலாம். இமயத்தை முதலில் எட்டிய இந்தியர். இன்சியா. இவங்க இமயத்தை தப்பாக கேட்டு வச்சுருக்காங்க. இமயத்தைன்னு கேட்கக்கூடாது. கேள்வியில் பிழை இருக்கிறது. இது வந்து எவரெஸ்ட்டை முதலில் எட்டிய இந்தியர்னு கேட்டிருக்கணும். அதுதான் அவங்க கேட்க வராங்க. இன்சிங்கிறது வந்து டென்சிங், அந்த பேர் தான் எதிர்பார்க்குறாங்க. இங்கே பதில் ஒழுங்காக வர வேண்டும் என்றால் கேள்வியும் ஒழுங்காக கேட்கப்பட வேண்டும் அல்லவா? சரி, இமயத்தை முதலில் எட்டிய இந்தியர் கிடையாது. இது வந்து எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் எட்டிய இந்தியர். இமயமலை தொடர் நிறைய உங்களுக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் வந்து நீண்டிருக்கிறது. நிறைய இமயமலை தொடரில் நிறைய மலைகள் இருக்கின்றன. கஞ்சன்ஜங்கா இருக்கிறது. சரியா, இந்த மாதிரி நிறைய மலைகள் இருக்கின்றன. இதில் வந்து இமயத்தை முதலில் எட்டிய இந்தியர்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம். இமயமலையில் பக்கத்துலேயே வந்து நிறைய அரசர்கள் ஆண்டார்கள். அப்போ போய் இமயமலத்தில் போய் எட்டி போய் பார்த்துட்டு கூட வந்திருக்கலாம் தினசரி.
இவங்க கேட்க வேண்டியது எவரெஸ்ட்டை முதலில் எட்டியவர் வந்து டென்சிங். இவர் வந்து முதலில் இந்தியர் கிடையாதுங்க. இவர் வந்து நேபாளத்தை சேர்ந்தவர். நேபாளத்தில் வளர்ந்தார். ஆனால் திபெத்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன பண்ணார்னா, நாடு பிரிவினை நடந்தது தெரியுமா 47. அந்த சமயத்தில் வந்து இந்தியாவில் வந்து குடியேறினார். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கூலி தொழிலாளியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இமயமலையில் ஏறக்கூடிய மலையேற்ற வீரர்கள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க கூடவே போகணும். அவங்களுடைய பொருட்கள்லாம் தூக்கிட்டு அவங்க கூடயே இவரும் மலையேறி போகணும். அந்த மாதிரி தொழிலில் இருந்தார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த வெள்ளைக்காரர்கள் இருக்காங்களே, இங்கிலாந்து நாட்டுக்காரங்க, சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரங்க, அப்புறம் வந்து நியூசிலாந்து நாட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து மலை ஏறுவதுக்கு வந்து நிறைய வந்து இமயமலையை சுற்றி வந்து மலையில் ஏறுவாங்க. அவங்க கூடயே வந்து போவார். இந்த மாதிரி நிறைய தடவை வந்து எவரெஸ்ட்டில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 5 தடவை வரைக்கும் அவங்க கூடயே போயிருக்காரு. கிட்டத்தட்ட 5ஆவது தடவை தான் வந்து 6ஆவது தடவை தான், 5 தடவை கூட இல்லை, 6ஆவது தடவை தான் வந்து அவரால் வந்து மலையேற்றத்தில் வந்து வெற்றி பெற முடிஞ்சது. அது மலையேற்றம்ங்கிறது இமயமலை இல்லை, எவரெஸ்ட் மலையில் ஏற்றத்தில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவதில் வெற்றி அடைய முடியுது. அதுக்கு முன்னாடி 5 முறை வந்து 5 முறை தோல்வி அடைந்திருக்கிறார். வேறு ஆட்கள் கூட போயிருக்கிறாங்க. எட்மண்ட் ஹில்லாரின்னு ஒருத்தர் இருக்கிறார், நியூசிலாந்து நாட்டுக்காரர். அவரும் இவரும் சேர்ந்து போன அந்த மிஷன் தான் மிஷன் இம்பாசிபிள் மிஷன் வந்து மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. சரியா, 2 பேரும் வெற்றிகரமாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினாங்க. கடைசியாக பேட்டியில் கேட்டாங்களாம் அவர்கிட்ட, எட்மண்ட் கிட்ட, 2 பேரும் போனீங்களா, யார் முதல்ல காலத்துக்கு மேலே வச்சது சிகரத்தில், எவரெஸ்ட் சிகரத்தில் அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்களாம். அவர் ரொம்ப கூலாக சொன்னார், 2 பேரும் ஒன்றா தான் காலை தூக்கி வச்சோம், 2 பேர் காலையும் ஒன்றா தூக்கி வச்சோம், அதனால் 2 பேர் தான் முதல்ல வந்தோம் அப்படின்ட்டாராம். ஏன்னா டென்சிங் வந்து அவரோட உயிரை காப்பாற்றி இருக்கிறார். இந்த மலையேற்றத்தில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து அவர் வந்து ஒரு பாதாளத்தில் வழுக்கி விழுறாரு மலை மேலே இருந்து. அவர் கயிறு வந்து கட்டப்படலை சரியா, அப்போ அதுவும் இழுத்துட்டு போகுது எட்மண்ட்டை வந்து. அப்போது இவர் கூட இருந்த டென்சிங் வந்து அந்த கயிறை வந்து பிடித்து அவர் கையில் வந்து கோடாரி மாதிரி வச்சுருப்பார், பனி கோடாரி, அதை வைத்து தரையில் அரைஞ்சாராம். அந்த பனித்தரையில் அரைஞ்சி அந்த கயிறை நிறுத்தி இவர் காப்பாற்றினாராம். அந்த ஒரு நொடியில் அவர் பண்ணாமல் விட்டுருந்தார்னா எட்மண்ட் வந்து காப்பாற்றிருக்க முடியாது, இறந்திருப்பார். ஸோ அதனால் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவர் அவர்கிட்ட கூலியாக வந்து கூட போய் அவர் சுமைகளை எடுத்துகிட்டு போனாலும் 2 நண்பர்கள் ஆகிட்டாங்க 2 பேரும். ஸோ அதனால் வந்து அவர் சொன்னது 2 பேரும் ஒன்றா தாங்க போனோம் அப்படின்ட்டாங்களாம். சரி, இதுதான் வந்து டென்சிங்கோட வரலாறு. அவர் பின்னாடி இந்திய குடியுரிமை வாங்கி இந்தியாவிலேயே வந்து டார்ஜிலிங்கில் குடியேறினார் அப்படின்ற கேள்வி. சரிங்க, நான் அப்படி வேகமாக கேள்வி பதிலை சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வலம் 1, இங்கிலாந்து நாட்டினர் பேசும் மொழி, இது வந்து ஆங்கிலம். 3, இமயத்தை முதலில் எட்டிய இந்தியர், எவரெஸ்ட்டை முதலில் எட்டிய இந்தியர் டென்சிங். 4, பேட்டை ரவுடியை எப்படி குறிப்பிடுவர், தாதா. 6, தூக்கத்தில் வருவது கனவு. 10, வா ஆங்கிலத்தில் கம். 13, கே சங்கர் இயக்கி ரஜினி ஐஸ்வர்யா ராய் நடித்த திரைப்படம், இது வந்து எந்திரன். 14, இரவில் வானில் வருவது நிலா. 18, திருப்பதி இனிப்பு, இது வந்து லட்டு. 19, மீன், இது வந்து கயல். 21, சில்குடன் சேர்த்து சொல்லப்படும் கவர்ச்சி நடிகை ஸ்மிதா. 23, கப்பலை நிலை நிறுத்த உதவுவது கடைசி எழுத்து இல்லை, நங்கூரம். வளமிருந்திட்டம் 5, பயம் வேறு சொல், இது வந்து கிளி, எங்கேயோ போட்டனே, 5 கிளி. 7, ஆமையின் பாதுகாப்பு கவசம் ஓடு. அடுத்தது 9, ஆடிக்கு அடுத்து வரும் மாதம் ஆடி, ஆவணி இங்கே இருக்குது. அடுத்தது 11, ஒரு குடம் பாலில் ஒரு டேஸ் விஷம் போல, ஒரு துளி விஷம் போல, 11 துளி. அடுத்தது வந்து சேரு 12, இது வந்து சகதி. அடுத்தது 16, வீண் டேஸ்புக்கு போக மாட்டான், வீண் வம்புக்கு போக மாட்டான். 17, சுற்றுப்புறத்தை குப்பை டேஸ் சேர்க்காமல் தூய்மையாக வைத்திருங்கள், கூளம் சேர்க்காமல் தூய்மையாக வைத்திருங்கள். 20, ஆகாயம், ஆகாயம் வந்து விண். அடுத்தது மேலிருந்து கீழ் 1, கண்ணாடி வேறு சொல், தமிழ் மாதமும் கூட, ஆடி. 2, சதங்கை கனகனவென ஒளி எழுப்பும் பொருள், இது வந்து கென்கினி. 7, ஓங்காரநாதம் ஓம். 8, இந்திரனின் ஆயுதம் மிக உறுதியானது, வஜ்ரம். 12, இஸ்லாமியர்களின் வணக்கம், சலாம். 20, டேஸ்லுக்கேற்ற வீக்கம், விரலுக்கேற்ற வீக்கம். கீழிருந்து மேல் 4, டேஸ் என்னும் தலைக்கணத்தை தவிர்க்கணும், தான் என்னும் தலைக்கணத்தை தவிர்க்கணும். 9, கோயில்கள் இந்த விதிப்படி கட்டப்படும், ஆகமம். 10, கடிதம் பேச்சு வழக்கில், இது வந்து கடுதாசி.
அடுத்தது 13 ஒரு காலத்தில் தலைவர்கள் ஆடம்பரமின்றி யாக வாழ்ந்தனர், எளிமையாக வாழ்ந்தனர். 14 சம்பவம் என்பதன் மாற்றுச்சொல், இது வந்து நிகழ்வு. அடுத்தது 15 குறுகலான தெரு, இது வந்து சந்து. 21 இனிப்பு ஆங்கிலத்தில், இது வந்து ஸ்வீட். 22 கோடை காலத்தில் இது அதிகமாக எடுக்கும், தாகம். 23 கெட்டவனுக்கு எதிரானவன், நல்லவன். 24 பறவைகளை இதற்குள் வைத்து சித்திரவதை செய்யக்கூடாது, கூண்டு. 25 ஜாம், தமிழில் இது வந்து பழக்கூழ். அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. அப்படியே சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், சரியா? அப்படியே லைக்ஸ் அண்ட் ஷேரையும் பண்ணிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.